சாயிராம். நம் தோல்வி எங்கே ஒளிந்திருக்கிறது என்று சற்று சிந்தனை செய்யலாம். பிரச்சனைகள் வரும் பொழுது தோல்விகள் உருவாவது அல்ல, பிரச்சனைகளைக் கண்டு பயந்து விலகும் பொழுதுதான் தோல்வியே உருவாகிறது. பிரச்சனைகளைக் கண்டு பயந்து விலகாமல் தைரியமாக எதிர்த்து நிற்கலாம். வந்த பிரச்சனையே விலகிவிடும், நம்மை விட்டு வெகு தூரமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் என்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன் மனதில் இருப்பதை அப்படியே உன் சாயப்பா கூறுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக குறி சொல்வதே கிடையாது. இதோ உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் கண்களில் கண்ணீர் வரும். ஓடோடி வந்து சாயப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நிச்சயமாக நடக்கும். என் அன்பு பிரியமே, அமைதியாக இருப்பதற்கும் எதையுமே செய்யாமல் இருப்பதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அமைதியாக இரு, ஆனால் எதுவுமே செய்யாமல் மட்டும் இருந்து விடாதே என் பிரியமே. பிறகு உன் வாழ்வில் எந்த மாற்றங்களையும் நீ சந்திக்கவே முடியாது. எந்த மாற்றங்களுமே நிகழாது உன் வாழ்வில். வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே சந்தோஷமானதாகவே இருந்துவிட்டால், எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருந்துவிட்டால் அது வாழ்க்கையே அல்ல. கஷ்டங்களும் துக்கங்களும் கலந்து இருந்தால்தான் அது வாழ்வு. இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருந்தாலும் வாழ்வே கசந்துவிடும். வாழ்க்கையில் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாதுதான் என்பதை புரிந்து கொள். அதற்காக துன்பங்களை நீயாக தேடி போக வேண்டாம் என் பிள்ளையே. துன்பங்கள் வரும் பொழுது துவண்டு போகாமல் இருக்கலாம். அதைதான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்தான். சோதனைகளை கடந்த பிறகுதான் உன்னால் முடியும் என்பதை நீ உன்னால் உணர்ந்து கொள்ளவே முடியும். உன் மீது உனக்கே நம்பிக்கை வரும். அந்த சோதனைகளை நீ கடந்து சென்றால்தான் மற்றவர்களுக்கு உன் மீது நம்பிக்கை வருவதற்கு காரணமாகவும் அது அமைந்து விடுகிறது. வெற்றி என்பது மகிழ்ச்சியான திறவுகோல் அல்ல என் பிரியமே. மகிழ்ச்சியே வெற்றிக்கு மிக மிக முக்கியமானது. மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றிக்கான திறவுகோல். நீ செய்வதை நேசித்து மகிழ்ச்சியாக செய்தால் நீ வெற்றி பெறுவதை யாருமே தடுத்து நிறுத்திவிட முடியாது என் பிரியமே. உனக்கு பின்னால் பேசுபவர்கள் 1000 பேசட்டும், எது வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும். உனக்கான வேலையை நீ செய்து கொண்டே இரு. எதையுமே காதில் வாங்காமல் உனக்கான வேலையை நீ செய்து கொண்டே இரு. உன்னை பற்றி பேசுபவர்கள் தானாகவே வாயடைத்து நிற்பார்கள் உன் செயலை கண்டு. இங்கு யாருமே கோழைகள் அல்ல என் பிரியமே. இன்னும் வெற்றி அடையவிட்டால் அடையாவிட்டால் என்ன என் பிரியமே? துயரங்களிடமும் தோல்விகளிடமும் சரணடைந்து விடாமல், தோல்விகளிடம் சரணடைந்து விடாமல் இந்த நொடி வரை எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி வரும் எல்லோருமே மிகப்பெரிய வீரர்தான். அப்படி இருக்கும் பொழுது நீயும் மிகப்பெரிய வீரர்தான். கோழையாகவே இருந்திருந்தால் என்றோ மடிந்திருப்பாய் என் பிரியமே. அவமானங்கள் வரும் பொழுது துவண்டு விடாதே. அவமானங்கள் தான் உன்னை உனக்கே அடையாளம் காட்டும். இன்றிலிருந்து உன் வாழ்வை மாற்று. தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதே. உன் வாழ்க்கையை மாற்று. உன் வாழ்வு தானாகவே உனக்கு சாதகமாகவே மாறும். என் அன்பு பிரியமே, எதற்காகவும் துவண்டு நிற்காதே. அவமானப்படும் பொழுது அவதாரமிடு. கீழே விழுகின்ற பொழுது விஸ்வரூபம் எடு. வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பாராட்டுகளும் பரிசுகளும் இருக்கலாம் என் பிரியமே. ஆனால் பின்னால் இருந்தது வெற்றியை நோக்கி உந்தி தள்ளியது நிச்சயமாக பெற்ற அவமானங்களும் நிராகரிப்புகளும் என்பதையும் மறந்து விடாதே. தொடர்ந்து தோல்விகளே வந்தாலும் கவலையே படாதே என் பிரியமே.
உன்னுடைய சிந்தனையிலும் செயலிலும் மாற்றத்தை உண்டாக்கு. உன் வாழ்வை மாற்று, உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. உன்னுடைய வாழ்வு தானாகவே மாறிவிடும். மாற்றி யோசனை செய்யாமல் இங்கு எந்த மாற்றங்களும் வருவதில்லை பிரியமே. வாழ்க்கையில் துன்பங்களே வரக்கூடாது என்று மட்டும் நினைத்து விடாதே. துன்பங்களே வரக்கூடாது என்று மட்டும் நினைத்து விடாதே. அதற்கு ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. உனக்கு வரும் துன்பங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சிந்தனை செய்து அதற்கான வலிமையை வளர்த்து கொள்ள பழகிக்கொள். எதிர்கொள்ளாத எதிலும் நீ எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. பயத்தையும் தயக்கத்தையும் விட்டு விலகாதவரை, அது இரண்டையும் நீ விட்டு விலகாதவரை வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு அருகில் கூட வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என் பிரியமே. வாய்ப்பே இல்லை. எதை விட்டு விலக வேண்டும், எதை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதும் தெளிவாக இருக்க கற்றுக்கொள். வெற்றியை விட தோல்விக்குதான் பலம் அதிகம் என்பதையும் புரிந்து கொள். வெற்றி என்பது சிரித்து சந்தோஷமாக மகிழ வைக்கும். தோல்வி என்பது சிந்தித்து வாழ வைக்கும். எதையுமே காரணம் காட்டி சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே என் பிரியமே. தோல்வியாளர்கள்தான் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வெற்றியாளர்களோ எது நடந்தாலும் இலக்கை அடைவதற்கான முயற்சியை, முன்னேற்றத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை முறை தோல்விகள் உன்னை துவைத்து எடுத்தாலும் கூட பரவாயில்லை என் பிரியமே. திரும்பவும் எழுந்து எதிர்த்து நின்று போராடு. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்று உன் மனம் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுது சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். இந்த உலகத்தில் கஷ்டமில்லாமல் யார் வாழ்கிறார்கள், கஷ்டம் இல்லாமல் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்துப்பார். அனைவருக்குமே அவரவர்க்கு ஏற்றால் போல் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இன்பத்தை மட்டுமே அனுபவித்து யாருமே இங்கு வாழ்வதாக சரித்திரமே கிடையாது. இரண்டும் கலந்ததுதான் வாழ்வு. என் அன்பு பிரியமே, காயங்களுக்காக, நீ பட்டிருக்கும் காயங்களுக்காக எப்பொழுதுமே கலங்கி நிற்காதே. நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நனவாகும் என்பதை புரிந்து கொள். உன்னால் முடியாது என்று இங்கு எதுவுமே இல்லை. முடியாது என்பதற்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டால், அந்த முற்றுப்புள்ளியை நீ வைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்வில் முடியும் என்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. மேகத்திற்குள் அடைப்பட்ட நீர்த்துளியே மழையாக வருகிறது. ஆம் என் பிரியமே, மண்ணுக்குள் அடைப்பட்ட விதையே விருட்சமாக வளர்கிறது. ஆழமாக உழப்பட்ட நிலமே பயிரை வளர்க்க தகுதி பெறுகிறது. தோல்வியால் உடைப்பட்ட மனம்தான் உறுதியாகவும் வலிமையாகவும் மாறுகிறது. இதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற முடிவுகளும் உன்னுடைய செயல்களும் தவறாகிவிடுமோ என்று யோசித்து யோசித்து பயந்து கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறுகளிலிருந்துதான் சரியானவைகள், மிக சரியானவைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய எண்ணங்கள் தீவிரமாக இருந்தால், உன்னுடைய மனம் உறுதியாக இருந்தால் அந்த செயலே வரமளிக்கும் கற்பக விருட்சமாக தென்படும். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் உன்னுடைய இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். எப்பொழுதுமே வெற்றிகரமான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எண்ணங்களில் எப்பொழுதுமே கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்துவிட்டால் உன்னுடைய செயல்கள் தானாகவே நேர்மறையாகவே மாறிவிடும். எனவே எண்ணங்களில் எப்பொழுதும் கவனமாக இரு. எண்ணங்கள்தான் வாழ்க்கையாக மாறுகிறது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய செயல்கள் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். மகிழ்ச்சியான மனநிலையில்தான் சிறப்பாக உன்னால் செயல்பட முடியும். புன்னகைக்க மட்டும் எப்பொழுதுமே மறந்து விடாதே.
நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் சுயநலமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை விட கேட்காமல் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு காட்டு பக்கத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தார்கள். அதில் அண்ணன் தன்னோட தம்பியை எப்பொழுதும் கோவப்படுத்தி கொண்டும் அடித்து கொண்டே இருப்பான். தம்பி மீது சிறிதும் பாசமில்லாமல் இருப்பான் அந்த அண்ணன். தம்பிக்கு கொடுக்காமல் எல்லா பொருளையும் தானே வைத்துக்கொண்டு சுயநலமாக இருந்தான் அந்த அண்ணன். அண்ணன் எவ்வளவுதான் அவனுக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் தம்பி எப்பொழுதுமே அமைதியான சுபாவத்தோடு மிக அமைதியாகவே இருப்பான். ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். நிறைய விறகுகளை வெட்டினான். வெட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அந்த அண்ணன். உடனே அந்த தங்க ஆப்பிள் மரத்தை வெட்ட போனான். அப்பொழுது ஆப்பிள் மரம் பேசினது. அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியதும், மனிதனே, என்னை வெட்டாதே, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன் என்று அந்த மரம் அந்த விறகு வெட்ட வந்த அண்ணனிடம் கூறியது. பேராசை பிடித்த அந்த அண்ணன், தங்க ஆப்பிளை விட உன் மரத்தை வெட்டினால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி வெட்ட போனான் அந்த மரத்தை.
கோபமான அந்த தங்க மரம் தங்க ஊசினால் அவனை குத்தினது. வலி தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்தான் அந்த அண்ணன். தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வராததால் காட்டுக்கு போன அந்த தம்பி ஊசி குத்தி கீழே கிடந்த அண்ணனை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். அப்போ அந்த மரம் சொன்னது, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன், இவனை இங்கேயே விட்டுவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு போய்விடு என்று அந்த மரம் கூறியது. இதை கேட்ட தம்பி, எனக்கு என் அண்ணன்தான் வேண்டும் என்று மிக தீர்க்கமாக சொன்னான். எனக்கு தங்க ஆப்பிள் எதுவும் வேண்டாம் என்று மிக தீவிரமாக அவன் தம்பி சொன்னான். உடனே அந்த ஆப்பிள் மரம் ஆயிரக்கணக்கான தங்க ஆப்பிள்களை அந்த நல்ல மனம் படைத்த சுயநலமில்லாத அந்த தம்பிக்காக கொட்டியது அந்த ஆப்பிள் மரம். அப்பொழுது தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து தன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த அண்ணன். அந்த நிமிடம் அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியது. இந்த உலகத்திலேயே சுயநலமில்லாமல் இருப்பவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும், கேட்காததும் நிறைய நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய ஆப்பிள் உனக்கு கிடைத்துவிட்டது. இனியும் சுயநலமில்லாமல் உன்னுடைய தம்பி போல் எப்பொழுதும் சுயநலமில்லாமல் இரு என்று கூறி வழியமைத்து வைத்தது அந்த ஆப்பிள் மரம். வாழ்வில் தாம் மட்டும் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்று இருப்பதை விட நாமும் முன்னேற வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமில்லாமல் கருதுபவர்களே இந்த வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்ட முடியும், பிரகாசமாக தன் வாழ்க்கையை வாழ முடியும். எப்பொழுதுமே சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டே இருக்கலாம். பொருளாலும் ஏதோ ஒரு செயலாலும் செய்ய முடியாவிட்டாலும் கூட அவர்கள் மனதிற்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூறுவதே மிகவும் நல்லது. என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்து விட்டாலே போதும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன்.
கலங்காது கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே, அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது.
எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. ஒவ்வொரு விடியலிலும் இன்று நமக்கு நல்லது நடந்து விடாதா, இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருந்து விடாதா என்று ஏக்கத்தோடே கண்களை விழிக்கிறாய். அப்படியாக தினமும் கண்ணுறங்கும் பொழுது நாளை விடியலாவது நமக்கு நல்ல விடியலாக இருக்குமா, நாளைய பொழுது நமக்கான பொழுதாக இருக்குமா என்ற ஏக்கத்தோடுதான் இரவும் தூங்குகிறாய். நாம் நினைத்தது, ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழ வேண்டும், நாளையாவது நம் வாழ்வில் அற்புதத்தை சாயப்பா நிகழ்த்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடுதான் தினம் தினம் கண் விழிக்கிறாய், உறங்கவும் செல்கிறாய். நீ செய்வது, ஏக்கப்படுவது, வேதனைப்படுவது, கண்ணை சிந்துவது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்துவிட்டுதான் உனக்கு நல்லதை நடத்த, உனக்கு வேண்டியதை கொடுக்க, உன் ஆசையை நிறைவேற்ற அந்த நாளை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே மாற்றம்தான். கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத வாழ்க்கை தேடலில்தான் உன் வாழ்க்கையே நகர்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கான வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை அலட்சியப்படுத்தாமல் சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள். வெற்றி என்னும் நோக்கத்தை அடைய சாதுரியமாக பயன்படுத்தி வெற்றிக்கான ஆயத்தமாக அனைத்தையும் உனது வசமாக்கிக்கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நல்லது நடந்து விடாதா, நம் வாழ்வில் நல்லது நடக்குமா என்ற ஏக்கத்தையும் கேள்வியையும் முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதைவிட அவசியம், நீ செல்லும் பாதை இருள் சூழ்ந்து இருந்ததாக இருந்தால் அது வெளிச்சமாக வந்துவிடாதா என்று காத்திருப்பதை விட ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றிப்பார். நீ செல்லும் பாதை மிக பிரகாசமாகவே இருக்கும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ தைரியமாக செயல்பட்டால் அனைத்துமே உனக்கு சாதகமாக்கி முடிக்கும் தருவாயில் நான் உனக்கு வெற்றிகரமான பிரகாசமான வாய்ப்பை நிச்சயமாக வழங்குவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பொக்கிஷத்தையும் உனக்கு வழங்கி மிகப்பெரிய பேரின்ப அதிர்ச்சியை நாளை உன் கைகளில் நான் தரப்போகிறேன். உனக்கான மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கப் போகிறேன். புதிய அத்தியாயம் உனக்காகவே ஆரம்பிக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று நான் கூறியதை நம்பி இத்தனை நாட்களாக பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன் பொறுமைக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் பொறுமைக்கான பரிசை பெற்றுக்கொள்ளும் நேரமும் கனிந்திருக்கிறது. வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னிடம் வந்து சேரப்போகிறது, உன்னிடம் குவியப் போகிறது. இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அனைத்தும் இனி உனக்கு சுபமாகவே இருக்கப் போகிறது. உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் துணையாக ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலனாகவும் உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. சர்வ நிச்சயமாக நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அனைத்து மங்களத்தையும் பெற்று நீடூழி மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய். இது சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கு அல்ல பிள்ளையே, உனக்கான தெய்வ வாக்கும் இதுதான். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னை யாரிடத்திலும் யாசிக்க விடமாட்டேன் உன் சாயப்பா. கண்மணியே, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகளையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தே உன் சாயிநாதர் நிகழ்த்தி வைப்பேன். இனி வரும் காலமெல்லாம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியே. உன்னை தேடி சிலர்
அவர்களை அறிமுகப்படுத்த முன் வருவார்கள். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் நீ வெளிவரப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு, எதற்குமே அஞ்சாதே. அப்பா நான் இருக்கிறேன் கண்மணியே. நான் யாசித்தாலும் நான் முழுவதுமாக நேசிக்கும் உன்னை யாசிக்க எப்பொழுதும் யாரிடமும் கையேந்த விடவே மாட்டேன். என் கண்மணியே, 3 விஷயங்கள் உன் நேரத்தை வீணடிக்கின்றன. முதல் விஷயம், தவறிப்போனது முடிந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. போனது போகட்டும், அது திரும்ப வரவே வராது.